அஷ்டாதசபுஜ மகாபைரவியாக பண்டகாசுரனை சம்ஹரித்து மாசிமகத் திருநாளில் விடியற்காலையில் 5 வயது பாலாம்பிகையாக அவனது தலையை தாங்கி காஞ்சியில் தேவர் முன் தோன்றினாள். நீ யார் என தேவர்கள் வணங்கிய பொழுது, இரவு முழுவதும் என்னை ஸ்துதி செய்யுங்கள் என அவள் அருள் கட்டளை அளித்தாள். அந்த இரவு முழுவதும் தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்தனர். அடுத்த நாள் சூரியோதய நேரத்தில் பூர நட்சத்திரம் விளங்கிய வேளையில் பாலாம்பிகை தன் திருவருளை வெளிப்படுத்தி தானே மகாத்ரிபுர சுந்தரி என திகழ்ந்தாள். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஒரு க்ஷணத்தில் சிருஷ்டித்த அந்த காமாட்சி, மூர்த்திகளை பிறப்பித்து தாய்ப்பாலால் போஷித்த அந்த அன்னை காமாட்சி, தன் 3 திருக்கண்களிலிருந்து முப்பெரும் தேவியரையும் உருவாக்கிய அந்த ஆதிபராசக்தி காமாட்சி, ஸ்ரீசக்கர பீடத்தில் சக்கராதிபதியாக சர்வ சித்திகளையும் வழங்கும் அந்த லலிதாம்பிகை காமாட்சி, லலிதா சஹஸ்ரநாமம் போற்றி புகழும் அந்த பரமகாமாட்சியே. அவளே ஆதியும் அந்தமும் கடந்த அனந்த சௌந்தர்ய விலாசி.